ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர்களே, ராகு கேது பயிற்சி நடக்கவிருக்கிறது. வைகாசி மாதம் 4ஆம் தேதி, மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு கேது பயிற்சி. அந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். ராகு கேது பயிற்சி நடக்கும் தினத்தன்று கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். சூரியனாகப்பட்டவர் ரிஷபராசியிலும், அதே வேளையில் ராகு கும்பராசியிலும் கேது கன்னிராசிக்கும் வருகிறார்கள். மீனராசியில் சனி சுக்கிரன், மேஷராசியில் புதன், அதே வேளையில் செவ்வாய் கடகராசியிலும், குரு பகவான் 4ஆம் இடமான மீனத்துக்கு 4ஆம் இடமான மிதுனராசியிலும் அமர்ந்திருக்கிறார். இவ்வாறாக கிரக நிலைகள் இருக்கிறது. சந்திரனாகப்பட்டவர் அன்றைய தினத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இவ்வாறாக கிரக நிலைகள் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் ஏற்கனவே ராசிக்கு 11ஆம் இடத்தில் மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். இவ்வாறாக சுக்கிரன் இருக்கிறது. 4ஆம் இடமான சிம்ம ராசியில் கேதுவும், 10ஆம் இடமான கும்பராசியில் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். குரு பயிற்சியாகி ரிஷபத்துக்கு 2ஆம் இடமான மிதுனராசியில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் பார்வையாக ராகு பகவானை பார்க்கிறார். இதுதான் கிரகநிலைகள். நல்ல கிரக அமைப்பு இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனால் இந்த கேதுவாகப்பட்டவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. 10ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் கோட்சாரப்படி 10ஆம் இடத்தில் ராகு வந்திருக்கிறார். நல்ல விஷயந்தான். தனகாரகன் என்று சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக அந்த ராகுவுக்கு இருக்கிறது. அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதனால் என்ன நடக்கும் என்று கேட்டீர்களானால், உடல் அசௌகரியம் தென்படும். உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக காது மூக்கு தொண்டை போன்ற விஷயங்களில் ஏதாவது தொந்தரவுகள் வரலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஏனெனில் சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கிறார். எனவே உடல்நல தொல்லைகள் தெரிகிறது. அடுத்த 1.5 வருடத்திற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கவனத்துடன் செயல்படுங்கள். வெகு தூர பிரயாணத்தில் கவனம் தேவை. பஸ் பிரயாணமாக இருந்தாலும் சரி, ட்ரெயின் பிரயாணமாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, எதில் போனாலும் கவனத்துடன் செயல்படுங்கள். இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் ரிஷபராசிக்காரர்கள். சனி பகவான் நல்லவர் தான், தர்ம கர்மாதிபதி தான். அவர் ஜென்மராசியை பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இருந்தாலும் அவர் ஆயுள்காரகன். முக்கியமாக 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதால் 8ஆம் வீட்டுக்கு பார்வை. ராசிக்கு 8ஆம் வீடான தனுசு ராசிக்கு குரு பார்வை. எனவே ஓரளவு சௌகரியமாக இருந்தால் கூட கம்பி மேல் நடப்பது போல தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தொந்தரவுகள் அதிகம் தெரிகிறது. குடும்பத்திலும் சரி, வெளிவட்டார தொடர்புகளும் சரி, சொந்த பந்தங்கள் சரி, வெளிவட்டார தொடர்புகள், நண்பர்கள்,
வியாபார தொடர்புகள் அனைத்திலுமே தொந்தரவுகள் சற்று அதிகமாக தெரிகிறது, எதிர்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஒரே ஒரு நல்ல விஷயம், 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 10 குடையவன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார் சனி பகவான். 10ஆம் வீட்டில் ராகு, குரு பகவானுடைய பார்வை 10ஆம் வீட்டிற்கு. வருமானம் கண்டிப்பாக நன்றாக வரும். சும்மா இருந்தால் வராது. கடின உழைப்பை தர வேண்டும். உழைப்பு எவ்வளவுக்கு எவ்வளோ இருக்கிறதோ அந்த உழைப்பானது சரியான விகிதாச்சாரத்தில் சரியான நேரத்தில் அந்த உழைப்பை கொடுக்க வேண்டும். தேவையில்லாத போது போய் உழைப்பை கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா அது விரயம்தான் ஆகும். ரிஷபராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேர காலத்தை வைத்து ரிஷபராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் ஆகி விடுவார்கள், கோடியை தாண்டி விடுவார்கள், 100 கோடி சம்பாதிச்சிடுவாங்க, இப்படிலாம் சொல்லி ரொம்ப பூஸ்ட் பண்ணுறாங்க. அதை நம்பாதீங்க. தங்களுடைய நிலை அறிந்து, தங்களுடைய தகுதி அறிந்து, தாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை சரிவர செய்யுங்கள், திருத்தமாக செய்யுங்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள். எவ்வாறு ஒரு வியாபாரத்தையோ ஒரு தொழிலையோ சீர்திருத்தி பார்த்து தூக்கி பார்த்து அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் செய்து அதற்கு பிறகு அதில் இறங்குங்கள். நேரம் நன்றாக இருக்கிறதே என்று தாங்கள் நினைத்தபடியெல்லாம் தொழிலை செய்தால் நஷ்டம்தான் வரும். அவ்வளவு ஒன்றும் சாதகமாக இல்லை, ஓரளவு பரவாயில்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏனெனில் இந்த 4ல் இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார் என்றால் தங்களுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் கெடுத்து விடுவார். எச்சரிக்கை தேவை. அப்போ ராகு மட்டும் இருந்தால் போதுமா? அப்படி அல்ல. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அதை தவிர சுகஸ்தானத்து அதிபதி சூரியன் இந்த வைகாசி மாதம் முழுவதும் ஜென்மராசியில் சஞ்சரிக்கிறார். சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு உபாதைகள், வயிற்று வலி, தலைவலி போன்றவைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த வைகாசி மாதம் முழுவதும். ஆனி மாதம் செலவுகள் அதிகம் இருக்கும். அடுத்த மாதம் ஆனி மாதத்தில். ஏனென்றால் 2ஆம் இடத்துக்கு சூரியன் செல்கிறார், தன காரகனுடன் இணைகிறார். செலவுகள் அதிகம். இருப்பிட மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம் அல்லது தொழிலுக்காக கூடுதலாக கடன் வாங்கி முதலீடு செய்வது போன்ற விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சூரியனும் குருவும் இணைந்து 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள், தனஸ்தானத்தில் இருக்கிறார்கள், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார்கள். குடும்பத்தில் அநேக பேருக்கு தாங்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம், அல்லது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது செலவு செய்ய வேண்டிய கட்டாயங்கள் வரலாம். அதே வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் தங்களுடைய முக்கியமாக மனைவி ஸ்தானத்திற்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய கட்டாயமும் வரலாம். இவ்வாறாக செலவுகள் அதிகம் காத்திருக்கிறது அடுத்த 2-3 மாதத்திற்கு. அந்த குருவுக்கு 2ஆம் இடத்தில் போய் சூரியன் அமரும்போது ஆடி மாதம் இன்னும் செலவுகள் கூடும். இவ்வாறாக இருக்கும்பொழுது தாங்கள் எவ்வளவு கடின உழைப்பை போட்டு அதற்கு தகுந்தாற்போல் உழைப்பை கொடுத்து சரியான பாதையில் சென்றால்தான் சம்பாதிக்க முடியும். ஏனென்றில் தங்களுடைய சம்பாதியத்துக்கு ஏற்ப செலவுகள் காத்திருக்கிறது, சுப செலவுகள் இருக்குது. இப்போ நீங்கள் தங்களுடைய பெண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு அலைன்ஸ் பார்க்குறீங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சுப செலவு தான். கண்டிப்பாக இந்த 2025க்குள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு சுப செலவு, தவறில்லை. அல்லது தங்களுடைய பிள்ளைகளில் யாராவது ஒருவர் வெளிநாடு செல்லலாம், அல்லது வெளியூர் செல்லலாம், அல்லது வியாபாரத்திற்காக தங்களிடம் மூலதனம் கேட்கலாம். அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு வரலாம். இவ்வாறாக செலவுகள் நிரம்ப இருக்கிறது. அதை புரிந்து தங்களுடைய வாழ்க்கையை கையாளுங்கள், இந்த சூழ்நிலையை கையாளுங்கள். அடுத்த 1.5 வருடத்தை இவ்வாறாக கையாளுங்கள். பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் தேவை ரிஷபராசிக்காரர்களுக்கு. அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு எதிலாவது போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பிறர் சொல்கிறார் என்று ஒரு விஷயத்தை கூட நீங்கள் செய்யக்கூடாது. தங்களுக்கு மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் செய்யுங்கள். தங்களை தவிர தங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, வெளிவட்டார தொடர்புகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா
உங்களை நஷ்டப்படுத்திட்டு அவங்க வெளியில் போயிடுவாங்க. கவனம் தேவை. தங்களுடைய மூளை செயல்திறன் என்ன சொல்கிறதோ, தங்களுடைய மனநிலை என்ன சொல்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் ஈடுபட்டு செயல்பட்டீர்களானால்தான் தாங்கள் வெற்றி பெற முடியும். இதுதான் உண்மை. அருகில் இருப்பவர்கள் தங்களை ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க, நீங்கள் சிக்கிட்டு நஷ்டப்பட்டுருவீங்க. களவு போடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது, தொழிலில் நஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏதேனும் ஒரு காரணத்தினால். எல்லாம் சரியாக செஞ்சுட்டு 10 விஷயத்தில் 9 விஷயம் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் சார், ஆனால் ஒரு விஷயம் சரியாக செய்யலை அப்படின்னா அது எப்படி சக்ஸஸ் ஆகும்? ஃபெயிலியர் ஆகிடும். 10 விஷயம்னா 10 விஷயத்தையும் சரியாக செய்யணும். அப்போ தான் அந்த காரியம் வெற்றி பெறும். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் ஸ்தானத்தை சரியாக கொண்டு செல்லுங்கள். குடும்பஸ்தானம்னு வரும்போது 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அடுத்த ஒரு வருடத்திற்கு 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து தங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். அடுத்த 2.5 வருடத்திற்கு 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்க போகிறார், குறைந்தது 1.5 வருடத்திற்கு. இதுதான் முக்கியமான கிரக நிலைகள். ராகு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சார், 1.5 வருஷமும் கொட்டிக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்காதீங்க. ராகு நஷ்டத்தை கூட ஏற்படுத்துவார். தேவையில்லாமல் நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு நபருக்கு, உங்களுடைய கஸ்டமருக்கு சரக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பணம் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்களா? கிடையாது. சில நேரங்களில் வியாபாரத்தினுடைய பொருட்களை பொறுத்து சில நேரங்களில் விலைகள் ஏறலாம், குறையலாம். அதற்கு தகுந்தாற்போல் வியாபாரத்தை மாற்றி அமைத்த கற்றுக்கணுங்க. இந்த 1.5 வருஷத்தில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, வேலையில் இருப்பவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்க சம்பளம் வாங்க போகிறாங்க. ஆனால் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அடுத்த 1.5 வருடத்திற்கு தாங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வியாபாரமாக இருந்தாலும் மாற்றங்கள் என்பது திடீரென்று வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த ராகு கேது பயிற்சி செய்யப்போகுது. நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா ராசிக்காரர்களுக்கும் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, 4ஆம் இடம் சுகஸ்தானம், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். சுகஸ்தானத்தை கெடுப்பதற்காக சில நேரங்களில் உடல்நலம் கெடலாம், கவனம் சிதறலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் திடீரென்று வருமானத்தை கொடுக்கலாம், திடீரென்று வருமானத்தை கெடுக்கலாம். இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்கள். வெளிவட்டார தொடர்புகளில் என்ன கேட்குறாங்க, என்ன கொடுக்கணும் அப்படின்றத ஆலோசனை செய்து ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து வியாபாரத்தில் கையாளுங்கள். சரி, வேலையில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அல்லது தனியார் துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக தங்களுக்கு எதிர்ப்புகள், தாங்கள் வேலை செய்யும் இடத்தில் எதிர்ப்புகள் தோன்றக்கூடும். அட்லீஸ்ட் உங்களோட சீட்டாவது மாறிடும், செக்ஷன் மாறிடும். சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபரே ஆகிடும். இங்கேருந்து இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா மும்பை போகலாம், அல்லது டெல்லி போகலாம், அல்லது பெங்களூர் போகலாம், அல்லது பூனா போகலாம். இது போன்ற தொழில் மாற்றம் ஏற்படலாம். ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்க, திடீர்னு புரியாது, பிடிக்காது. தங்களுடைய மேலதிகாரிகள் ஏதாவது தங்களை கூப்பிட்டு வார்னிங் பண்ணலாம். அது புரியாமல் திடீர்னு இடத்தை மாற்றலாம், தொழிலை மாற்றலாம். இது போன்று திடீரென்று மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், வருமானத்தில் குறைபாடு இருக்காது, குறை இருக்காது. ஆனால் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாங்கள் அதிகம் போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள். ரிஷபராசி அன்பர்கள் தங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரனாக வருவதாலும், இந்த ராகு கேது பயிற்சி அன்று சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதாலும் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை திருமலா திருப்பதி சென்று பௌர்ணமி அன்னைக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள். தங்களுடைய பொருளாதார நிலை மேம்படும், வியாபார நிலை மேலோங்கும், வியாபாரத்தில் வெற்றிகள் பல கிடைக்கும், அனைத்திலும் ஜெயமே கிடைக்கும்.
புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் ரிஷபராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.